கர்ப்பிணி பெண்கள் வலி நிவாரணி மாத்திரையான டைலனாலை பயன்படுத்துவதற்கும் சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதற்கும் தொடர்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிரம்பின் இந்த கூற்றுக்கு காரணம் என்ன, அவரின் கருத்து என்ன, விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது, நான் மருத்துவர் அல்ல, ஆனால் நான் எனது கருத்தை தெரிவிக்கிறேன் என தெரிவித்துவிட்டு, கர்ப்பிணி பெண்கள் டைலனாயில் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் அது குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டது எனவும் தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர்களை அணுகிய பிறகு மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பாராசிட்டமால் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கூறிய அவர், அதீத காய்ச்சல் இருந்தால் மட்டும் தவிர்க்கவே முடியாத பட்சத்தில் மட்டும் அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவும் அறிவுறுத்தினார். பாராசிட்டமால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் கொண்டது என டொனால்டு டிரம்ப் கூறியதற்கு இந்திய மற்றும் உலக மருத்துவர்கள் மறுப்பு தெரிவித்து, இது ஆதாரமற்றது எனவும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். பாராசிட்டமால் அல்லது அசெட்டமினோபன் என அழைக்கப்படும் மாத்திரை உலகெங்கிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி காய்ச்சல் குறைப்பு மருந்தாக பயன்பட்டு வருகிறது. இந்த மருந்து குறித்துதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியுள்ளார். ஆனால் இந்த மருந்து பாதுகாப்பானது என்றும் கர்ப்ப காலத்தில் வலி மற்றும் காய்ச்சலுக்கு இது சிறந்த சிகிச்சையாக உள்ளது என்றும் மருத்துவ அமைப்புகள் கூறி வருகின்றன. ஆட்டிசம் உள்ளவர்கள் தீவிர ஆர்வங்களை கொண்டிருக்கலாம், ஒழுங்கு மற்றும் வழக்கத்தை விரும்பலாம், தங்களை அமைதிப்படுத்த அல்லது தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மீண்டும் மீண்டும் ஒரே இயக்கத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆட்டிசம் ஒரு கற்றல் குறைபாடோ மனநல நிலையோ அல்ல. இருப்பினும் ஆட்டிசம் உள்ளவர்களில் 1/3 பங்கினருக்கு கற்றல் குறைபாடு இருப்பதாகவும் மனநல பிரச்சினைகளின் விகிதங்கள் அதிகமாக இருப்பதாகவும் யுனைடெட் கிங்டத்தின் தேசிய ஆட்டிசம் சங்கம் கூறுகிறது. யாருக்கு ஆட்டிசம் உள்ளது என்பதை தீர்மானிக்க இரத்த பரிசோதனை அல்லது மூளை ஸ்கேன் போல எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு மருத்துவரின் அவதானிப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த நோய் அறியப்படுகிறது. பல நாடுகளில் ஆட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் 2022ஆம் ஆண்டில் 31 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டது. இது 2000ஆம் ஆண்டில் 149 குழந்தைகளில் ஒன்றாக இருந்தது. 8 வயது சிறுவர்களுக்கான விகிதம் பெண்களை விட கணிசமாக அதிகமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் 2023இல் லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியின்படி 10 முதல் 14 வயதுடைய 34 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வெவ்வேறு நாடுகளுக்கான ஆட்டிசம் விகிதங்களை ஒப்பிடுவது கடினம். புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படும் விதம், நோயறிதல் நடைமுறைகள், விழிப்புணர்வு நிலைகள், சுகாதார அணுகல் மற்றும் கலாச்சார வேறுபாடுகளின் அடிப்படையில் அவை மாறுபடுகின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.